செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சமய மணிவண்ணன். வணக்கம் சமய மணிவண்ணன். இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், முழு விவரங்கள்? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருக்கழுக்குன்றம் மற்றும் செங்கல்பட்டு ராட்டினத்தினர் சந்திப்பு பகுதியில் நடைபெற்ற ரோட் ஷோவில் பங்கேற்று பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்களை சந்தித்த பின்னர் தற்போது செங்கல்பட்டு மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி மையத்தில் நடைபெற்று வரக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். குறிப்பாக இந்த நலத்திட்ட பணிகளை பொறுத்தவரைக்கும் மாவட்டந்தோறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வுக்கு செல்லும் போது அங்கு முடிவுற்ற திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனை தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான இணைப்பு சட்டங்கள் கொண்ட இருசக்கர வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதனோடு ஒவ்வொரு துறையின் மூலமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்களையும் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை பார்வையிட்டு வேளாண் தோட்டக்கலைத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து இந்த நலத்திட்ட உதவிகளை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக சுமார் 497 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அவ்வாறு அடிக்கல் நாட்டுவதோடு சுமார் 280 கோடி ரூபாய் செலவில் 47 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நகர்ப்புற பகுதிகளில் பட்டா வழங்கும், அதாவது ஆட்சேபனையற்ற நிலங்களில் வசிக்கும் நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தொடங்கி வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு 508 கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை சுமார் 50,000 பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் வழங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளிகள் மற்றும் பொதுமக்களிடையே உரையாற்ற உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன்.